ஹலோ, நான் கவிஞர் ரகு பேசுறேன். சட்ட அமைச்சர் இருக்காரா? நான் சட்ட அமைச்சர் தான் பேசுறேன். டேய், நான் ரகு பேசுறேன்டா. வணக்கம் கவிஞரே. உலகெல்லாம் பவுனி வரீங்க, பழைய நண்பர் தான் மறந்துட்டீங்க. உன்னை உடனே பார்க்கணும்டா, முக்கியமான விஷயம். வரலாமா? ஆச்சரியமான ஆனந்தம். வருக கவிஞரே வருக, எம் வீட்டில் வந்து தேநீர் பருக, தமிழ் கேட்டு நான் உருக. சரி சரி, ஒழுங்கா பேசுறேன், உடனே கிளம்பி வா. சீக்கிரம் வாடா. இப்ப வரேன். ஹலோ நாராயணா, என்னடா? நான் பாத்து. நம்ம ஃப்ரெண்ட் ஜெயராமனே மினிஸ்டரா இருக்கிறதுனால நமக்கு நிச்சயமா ஹெல்ப் கிடைக்கும்டா. சார், அமைச்சரை பார்க்கணும். ஐயா இல்லைங்களே. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட போன்ல பேசி அவர் வர சொன்னதுனாலதான் நாங்க வந்திருக்கோம். ப்ளீஸ் உள்ள போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்குல்ல, ஐயா உள்ளர ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. காலேஜ்ல படிக்கிற காலத்துல இருந்து நான் பாக்குறேன், நீங்க இன்ஸ்பெக்டராவே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் வேணா லைஃப்ல? நாங்க எங்க இருந்து வர்றோம்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க சார். சிஎம் ஆபீஸ்ல இருந்து வர்றோம். எஸ் சார், நீங்க போங்க சார், நீங்க உள்ள போங்க. புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ரமோஷன் வந்து அமைச்சர் உண்மையிலே பிஸியா இருக்காரு. ஜெயராமன் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தங்கச்சி, நீ உள்ள போமா. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. நீ பாத்துக்கிட்டு இருந்த ஃபைல் மயில் மாதிரி இருக்கு. பாக்குறியா? வேணாப்பா, ஃபைல பாக்குறது அமைச்சருடைய உரிமை. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன இருக்கு உதவியா? உனக்கு உதவி செய்ய நாடே காத்துட்டு இருக்கு. நான் என்ன செய்யணும் சொல்லு. நளினியா? நளினியா? எந்த நளினி? என்ன பார்த்து ஒரே ஒரு தடவை சிரிச்சுட்டா போதும். என் சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே அவளுக்காக தியாகம் பண்றேன்னு சொன்னியே, அந்த நளினி. அன்னைக்கு இல்லாத சொத்துக்களை எல்லாம் தியாகம் பண்றதா சொன்னேன். இப்ப சொத்து மேல சொத்தா சேர்த்து சுருட்டிக்கிட்டு இருக்க. நளினி யாருங்கிறதையே வக்கீல் வழக்கெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவளை நீ ஜாமீன்ல எடுத்தா போதும். சும்மா சாதாரண விஷயம் தான் இருக்கு. நான் தலையிட்டே வச்சுக்க, என் தலையே போயிடும். வெரி வெரி சாரி. தலைவன்ற என்னுடைய அரசியல் பதவியே பறி போயிடும். அதுவும் இல்லாம எனக்கும் நல்லிக்கும் என்ன தொடர்பு பத்திரிகைகள் கண்ணாபின்னு எழுதுவாங்க. ஏன்பா, நீல பத்திரிகாரன் தானே? இங்கிலாந்துல ஒரு பொம்பளையால மந்திரி சபையை கவுந்து போச்சு. அதுவும் இல்லாம சிஎம் வேற என் மேல ரொம்ப கடுப்பா இருக்காரு. ஏதாவது கடுகளவு காரணம் கிடைச்சு வச்சுக்கோ, அவ்வளவுதான் என்ன மந்திரி பதவியில தூக்கிடுவாரு. என் பொழப்பு கெடுத்தா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்பா. பதவிங்கிறது அவ்வளவு பெருசா ஜெயராமன்? பதவியோட அருமை அதுல இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தாண்டா தெரியும். என்னடா இது புரியாம பேசுறீங்க? நன்மைக்காக நான் எது வேணாலும் செய்வேன் அப்ப சொன்ன உண்மைதான். அதெல்லாம் கல்லூரி மாணவருடைய கற்பனை, கண்ணை திறந்தா கலைஞ்சு போற கனவு. இது வாழ்க்கடா. தயவு செய்து இந்த விஷயத்தில் என்ன சம்மந்தப்படுத்தாங்க. நல்லா இருக்குடா, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. நியாயத்தை காப்பாத்துவீங்கன்னு நம்பி மக்கள் உங்களுக்கு பதவியை கொடுக்கறாங்க. நீங்க அந்த பதவியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நியாயத்தை மறந்துட்டீங்க, அந்த மக்களையும் மறந்துடுவீங்க. நம்ம தப்பு தாண்டா. ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய மனுஷன் வந்தது நம்ம தப்புதான். ரகு, ஒரு பெரிய மனுஷனை சின்ன மனுஷனை ஆக்க வந்ததுதான் உங்களுடைய தப்பு. மிஸ்டர் ஜெயராம், ஒரு சின்ன உதவி செய்வீங்களா? நான் இந்த போனை யூஸ் பண்ணிக்கலாமா? போய் ட்ரங்கால பண்ணிக்க பட. ஆபரேட்டர் 860441 ப்ளீஸ். அது சிஎம் நம்பர் ஆச்சே. உன்னை விட பெரிய மனுஷங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா
நீ நட்புக்கு மரியாதை கொடுப்பேங்கிறதுக்காகத்தான் இங்க வந்தோம். நீ மனுஷனா இல்ல, மந்திரியா தான் இருக்க. ஹலோ சார். சார் நான் ரகு பேசுறேன். ஆமா நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் சோக்கிங்களா? ஆமா எனக்கு கூட மாப்பிள்ளைய பார்த்தேன். ஆமா அதெல்லாம் இல்ல, ஒரு சின்ன உதவி வேணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஜாமீன்ல இருக்கணும். நான் நேரில் வந்து டீடைல்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். தேங்க்யூ. நாளை காலையில நளினி ஜாமீன்ல வரா. வாங்க. வாமா, வானளினி. இதான் ரகுவுடைய வீடு. இனிமே நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கலாம். ஏமா தயங்குற? பாதுகாப்பு இல்லாத இந்த நேரத்துல நீ இருக்க வேண்டிய இடமே இதான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். தாண்டராஜா ஓ ரூம் பாக்குறியா? நளினி நீ நளினி நீ யார தேடுற? ரகுவோட ஒய்ஃபா? ரகு இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலாமா? இதே கேள்வியத்தான் நானும் கேட்டேன். நான் தான் கவிதையை கல்யாணம் பண்ணிட்டேனே, எனக்கு எதுக்கு இன்னொரு கல்யாணம்ன்றான். நளினி, உனக்கு ஒரு சின்ன தகவல். இதான் ரகுவுடைய முதல் புத்தகம். இந்த புத்தகத்துக்கு அப்புறம் தான் அவன் பாப்புலர் ஆனான். இந்த புகழ், வசதி எல்லாத்துக்குமே இதாமா காரணம். இதனுடைய ஆசிரியர் கவிஞர் ரகு, உனக்கு தெரியும். இத வெளியிட்டது யார் தெரியுமா? யாரு? நீதான். தீர்ப்பு ஜூன் 21ஆம் தேதி தள்ளி வைக்கப்படுகிறது. வித்யா, வித்யா குட்டி எங்க 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 கூட்டிட்டு போற? எங்க போறோம்? வித்யா, ஏய் வித்யா, வித்யா, ஏய் என்ன கதவு போடுற? கதவு தர, கதவு தர. வித்யா, கதவு தர. வித்யா, அடுத்த வாரம் என் சன்னுக்கு பர்த்டே. உங்க மிஸ்ஸஸையும் கட்டாயம் கூட்டி வரணும். வரேன் வரேன். தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு பர்த்டே 15th வீடு கிரகப்பிரவேசம் பண்றேன். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஐ நோ இட். உங்க ஒய்ஃபையாவது அனுப்பிச்சு வச்சீங்கன்னா மிஸ்ஸஸ் நல்லா இருக்கும். மிஸ்ஸஸ் அனுப்புறேன் அனுப்புறேன். தேங்க்யூ சார். நளினி, உன்னை நான் காருக்கு காவலா வச்சுட்டு போனது என் தப்புதான். ஐம் சாரி. இனிமே அப்படி ஒரு தவறு நடக்காது.
என்ன வெளியே எங்கேயும் உன்னை நான் கூட்டிட்டு போறதா இல்ல. நானும் இனிமே உங்களோட எங்கேயும் வெளியே வர்றதா இல்ல. அப்போ தனியாவும் போறதா இல்ல. வெளியே இந்த வீட்டு வாசப்படியை கூட நான் தாண்ட மாட்டேன். நளினி, உன்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நினைச்சத அப்படியே பேசுறேன். குட். ஒருவேளை பொருத்தம்னு சொல்றாங்களே, அது இப்படிதான் இருக்குமோ?